இந்த அழகான ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் வின்னிங் அண்ட் லூசிங்கே மாறிடுச்சு. என்ன கதைனா, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அரசன் ஒரு போட்டி ஒன்று அனௌன்ஸ் பண்றாரு. என்ன போட்டி அப்படின்னா, அவரோட அரண்மனை கதவை யார் தனி ஆளா திறக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்கன்னும், திறக்க முடியாதவங்க தோப்பாங்க அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த நாட்டோட பாதியை தானமா கொடுக்கறதாவும், ஜெயிக்க முடியாதவங்களுக்கு 2 கையையும் வெட்டி எடுக்க போவதாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நாட்டில் இருந்த மக்கள் எல்லாருமே நம்ம தோத்துட்டா நம்ம கை பறி போயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே இந்த போட்டியில் கலந்துக்கவே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த நாட்டில் இருந்த ஒரு பையன் மட்டும் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்ன வரான். அப்போ அந்த நாட்டில் இருந்த எல்லாருமே அவன்கிட்ட உன்னால் முடியாது, நீ தோத்துட்ட அப்படின்னா உன் கையை வெட்டிடுவாங்க, அப்புறம் நீ எப்படி வாழ போகிற, உன் வாழ்க்கையே போயிடும் அப்படின்லாம் சொல்லி என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பையன் அந்த எல்லாருக்குமே ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறான். என்ன அப்படின்னா, நான் தோத்துட்டேன் அப்படின்னா எனக்கு போக போகிறது 2 கை மட்டும்தான், உயிர் கிடையாது. ஆனால் நான் அதுவே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நானும் ஒரு அரசனாக மாற போகிறேன். அதனால நான் தோக்கிறத பற்றியும் ஜெயிக்கிறத பற்றியும் கவலைப்படாமல், நான் தோத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன லாஸ் தான், ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய கெயின் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால நான் கலந்துக்க போகிறேன். அவன் போட்டி களத்துக்கு போகிறான். போட்டி களத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே அவன் நினச்ச மாதிரி அந்த கதவு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை திறக்கிறதுக்கு, ரொம்ப ஈஸியாகவே அந்த பையன் திறந்துட்டு போட்டிலையும் வின் பண்ணிடுறான். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளாம் நிறைய பேர் நம்ம தோத்துருவோம், நம்மளுக்கு வராது, யார் என்ன சொல்வா, இல்லை நம்ம இதை பண்ணுறதுனால நம்ம யாரையாவது இழக்க போகிறோமா அப்படிங்கிறதுனாலலாம் பண்ணாமல் வச்சுருக்க சில விஷயத்த பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்க போகிறது ஒரு பெரிய கெயின். அதுவே நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பெரிய சக்ஸஸை லூஸ் பண்ண போகிறோம். நம்ம பண்ணி தோத்துட்டாலுமே நம்மளுக்கு போக போகிறது ஒரு சின்ன லாஸாக தான் இருக்கும். தோத்துட்டா அப்படின்னு மட்டுமே நினச்சி பயந்துட்டே இல்லாமல், ஜெயிச்சுட்டா நம்மளுக்கு பிடிச்ச எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஒருவேளை ஜெயிச்சுட்டா நீங்களும் அரசனாகலாம். ஆல் இட் டேக்ஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ட்ரை.